பகல்காம்ல இருந்து நிறைய சோக கதைகள் வந்திருந்ததா நம்ம சொல்லியிருந்தோம்ல. அதுல வந்து சுபம் திவேதி அப்படிங்கிறவரு பிப்ரவரி 16ஆம் தேதி அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவர் அங்கருந்து ஒரு 11 பேர் கொண்ட அவங்க ஃபேமிலி வந்து இங்க வந்திருக்கிறாங்க சுற்றுலா பயணத்துக்காக. உத்தரப்பிரதேசத்துல இருந்து. அதுல வந்து சுபம் திவேதிய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே வச்சு அந்த பயங்கரவாதிகள் கொடூரமா சுட்டு கொன்றுருக்காங்க. எல்லாமே பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சுல ரொம்ப பக்கத்துல இருந்து தாக்கப்பட்டதா தான் சொல்றாங்க. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, வினய் நர்வால் அப்படிங்கிற கடற்படை அதிகாரி ஹரியானாவை சேர்ந்தவர். அவர் ஹரியானாலருந்து கல்யாணம் ஆகி 6 நாள் தான் ஆகுது. நேரடியா கல்யாணம் முடிஞ்ச கையோடு இங்க பகல்காம்க்கு வந்திருக்காரு. சுவிட்சர்லாந்து போகணுங்கிறது அவங்களோட ரொம்ப ஆசையா இருந்திருக்கு ஹனிமூனுக்கு. ஆனா அங்க முடியாத பொருளாதார சூழல் காரணமாகன்னு இங்க செலக்ட் பண்ணி வந்ததா அவங்க ஃபேமிலில சொல்றாங்க. அவங்க திருமணத்துக்கு வர முடியாதவங்கலாம் வந்து அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வரையும் அவங்க அம்மாவுக்கு வந்து வாழ்த்துச் செய்திலாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ம். செய்திலாம் வந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் என் மகன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியே எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவோட மனநிலைய நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுல வந்து அந்த இப்ப ஹிமான்ஷி அவங்க மனைவி அவங்க கதறி அழுகுற காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கவலையா இருக்குது. அவர் வந்து 6 நாள்ல வந்து கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைகளும் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இதுல வந்து நெறைய வெளிநாடுகள்ல இருந்தும் உலகத் தலைவர்கள் நெறைய பேர் வந்து கண்டனம்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து பிரதமர் மோடிக்கு ஃபோன் பண்ணி இந்தியாவோட துணை நிற்போம் அப்படின்னு ஃபோன் கால் மூலியமா பேசினதா தகவல் வந்திருக்கு. ஆமா. ம். உச்சநீதிமன்றமும் இத வந்து கண்டிச்சிருக்காங்க. இது ஒரு கோழைத்தனமான செயல் அப்படின்னு ம். சொல்லி அவங்களும் ஒரு கண்டனத்த குடுத்திருக்காங்க.